அனைவருக்கும் வணக்கம். நான் இசைராஜாத்தூர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. பிஎம்டி சார்பாக, அதாவது தென் மாவட்டம் முழுவதும் தற்போது 2 நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மழை, இதுவரை பார்த்திடாத மழை, அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரசாங்கத்தை பொறுத்தவரைனா, ஏன்னா இயற்கை பேரிடர் இயற்கையை எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. அதனால இந்த நேரத்தில் அரசாங்கத்தை குறை கூறாம நாம் அனைவரும் சேர்ந்து மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும்ங்கிற ஒரு முயற்சியை தான் நம்ம ஈடுபடணும். எனது பிஎம்டி போராளிகள் அனைவருக்குமே நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, இந்த நேரத்தில் தென் மாவட்ட மக்களுக்கு நாம் அனைவரும் சாதி மதம் பார்க்காம நம்ம உதவி பண்ணணும். இந்த நேரத்தில் நம்ம களத்தில் நிற்கணும். பெரியவர்கள், எத்தனையோ பெரியவர்கள் தங்களுடைய உடைமையில காப்பாற்ற போராடுவாங்க. இந்த நேரம் அவங்களுக்கு இறங்கி நீங்கள் எல்லாருமே மிகவும் கவனத்தோடு இறங்கி நீங்கள் எல்லாரும் வேலை செய்யுங்க, அவங்கள காப்பாற்றுங்க. குறிப்பாக வாயில்லாத ஜீவன்களை, ஆடு மாடுகளை கண்டிப்பான முறையில் மனிதனாக நினச்சி அனைவரும் காப்பாற்றுங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளோட ஒன்றியிருந்த உயிரினம் அப்படின்னு சொல்லி நினைங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு இராணுவ வீரராகவும், ஒரு காவல்துறையாகவும், ஒரு தீயணைப்பு துறையாகவும் நீங்கள் எல்லாருமே ஒரு வீரர்களாக செயல்படணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் இறைவன் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த மழை வெள்ளத்தால எந்த ஒரு உயிரும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அனைவரும் இறைவனை வேண்டிக்குங்க. இந்த நேரத்தில் தென் மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்றிணைந்து சாதி மதம் பார்க்காம என்னுடைய பிஎம்டி போராளிகளும், இளைஞர்களும், பெரியவர்களும் மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.